அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் அதிரடிப்படையினருக்கு கொரோனா தொற்று. இலங்கையில் மிகவும் வயது குறைந்த கொரோனா தொற்றாளி. 600 மில்லியன் ரூபாய் பணத்திற்காக 20ஆம் திருத்த சட்டத்திற்கு வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர். ஊரடங்கு அமுலில் உள்ள பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள தடை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பல மில்லியன் ரூபாய் இழப்பு. லேடி ரிஷ்வே மருத்துவமனையில் 7 குழந்தைகள் உட்பட 10 பேருக்கு கொரோனா தொற்று. கொரோனாவிலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, இது மட்டுமே உலக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தல். உலகில் அதிகூடிய அதிகாரங்களுடன் கோட்டாபாய முன்னாள் சபாநாயகர் வெளியிட்டுள்ள தகவல். மிக மிக மோசமான கட்டத்துக்குள் வந்துவிட்டோம், கதிகலங்கிய பிரதமர். பிறப்பிக்கப்பட்ட அவசர கால நிலை. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பிரபு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் விசேட அதிரடிப்படை முகாம்கள் 3 தனிமைப்படுத்தல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படை முகாமில் 11 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாக அடையாளம் காணப்பட்டமையினால் கலனி, கலபோவில, ராஜகிரி ஆகிய 3 முகாம்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. முகாமிற்கு மீன் வாங்குவதற்காக பேலியகுட மீன் சந்தைக்கு சென்றபோது இந்த வைரஸ் தொற்றியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை மிரிகான, சீதுவ மற்றும் நரேகன்பட்டிய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகள் 3 கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் 345 பேர் இதுவரையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகள் சிலர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக உறுதியாகியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் மிகவும் வயது குறைந்த கொரோனா தொற்றாளி ராகம வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளார். இந்த சிசுவுக்கு 6 மாதங்களே என ராகம வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட 6 மாத சிசுவுக்கு PCR பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையின் போது குறித்த சிசுவுக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த சிசுவுக்கு மேலதிக சிகிச்சைகளை வழங்குவதற்காக அந்த சிசு முன்னேறிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சிசுவின் தந்தை பேலியகுட கோவிட் கொத்தனையைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. 600 மில்லியன் ரூபாய் பணத்திற்காக அரசாங்கத்தினால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 20வது திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாக்களித்துள்ளார் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு 600 மில்லியன் ரூபாய் பணம் பேரம் பேசப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. 2 அமைச்சர்களுடன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேரம் பேசியுள்ளார். வாக்களிப்பதற்கு முன்னதாக பணத்தை வழங்குமாறு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிய போதிலும் வாக்களித்த பின்னர் பணம் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் வாக்கெடுப்பின் போது 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இதுவரையில் 600 மில்லியன் ரூபாய் பணம் கிடைக்கப் பெறவில்லை என தெற்கு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. வாக்களித்த பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள கழிப்பறைக்கு வருமாறு அமைச்சர்கள் கூறியிருந்தனர் எனவும் பின்னர் அந்த இடத்தில் பணம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சீட்டாட்டமோ அல்லது வேறு குழுவாக இணைந்து விளையாட்டுகளில் ஈடுபடவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன இதனை இன்று அறிவித்துள்ளார். நாட்டின் 64 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஹம்பஹா மாவட்டத்தில் 37 போலீஸ் பிரிவுகளும், குளியாப்பட்டியவில் 5 போலீஸ் பிரிவுகளும், கொழும்பில் 15 போலீஸ் பிரிவுகளும், களுத்துறையில் 3 போலீஸ் பிரிவுகளும், வெள்ளப்பட்டிய, கொதமடுல்ல, முல்லேரியா, வெலிகட உள்ளிட்ட பகுதிகளிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சட்டத்தை மீறி செயல்பட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீட்டாடுதல் மற்றும் ஏனைய குழுவாக இணைந்து மேற்கொள்ளப்படும் விளையாட்டுகளில் ஈடுபடுதல், அயலவர்கள் ஒன்றாக குழுமுதல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடனில் மூழ்கியுள்ள இலங்கையின் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் 326 பில்லியன் ரூபாவை இழந்து நஷ்டமடைந்துள்ளது.
இதே நேரத்தில் இந்த நிறுவனத்தின் தற்போதைய கடன்கள் அதன் தற்போதைய சொத்துக்களை விட 211 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் மார்ச் 31ஆம் திகதியுடன் முடிவடைந்த ஆண்டின் விமான நிறுவனம் 3,26,341.48 மில்லியன் ரூபாய்க்கு நிகரான இழப்பை சந்தித்துள்ளதாக இவ்வாண்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொரலையில் உள்ள லேடி ரிச்வேர் குழந்தை மருத்துவமனையில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் 7 குழந்தைகள் மற்றும் 3 தாய்மார்களும் அடங்குவதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதியானவர் பேலியகுட மீன் சந்தை கொரோனா தொற்று உறுதியானவர்களுடன் பழங்கியவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியாகிய குறித்த குழந்தைகள் IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏழை நாடுகள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியை பெறுவதை அந்த நாடுகளும் உறுதி செய்வது மட்டுமே உலகம் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் கெப்ரோய்ஸ் தெரிவித்துள்ளார். பெர்லினில் நடைபெற்று வரும் உலக சுகாதார 3 நாள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ச்சியாக பேசிய அவர், உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 4 கோடியை கடந்துள்ளது. இந்த நிலையில் தொற்று ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் முழு ஒத்துழைப்பு அவசியமாகின்றது. ஏழை நாடுகள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியை பெறுவதை அனைத்து நாடுகளும் உறுதி செய்வது மட்டுமே உலகம் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழியாகும். அனைத்து நாடுகளும் தங்களின் குடிமக்களை பாதுகாக்க நினைப்பது இயற்கையான ஒன்று. எனவே வீரியமான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுமாயின் அதனை அனைத்து நாடுகளுக்கும் தடையின்றி விநியோகிக்க வேண்டும். நான் ஒன்றை தெளிவாக சொல்கின்றேன். தடுப்பூசியை தேசியவாதமாக மாற்றுவதன் மூலம் நிச்சயமாக கொரோனா தொற்றினை ஒழிக்க முடியாது என்றார். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, பிரித்தானியா, ஜப்பான் மற்றும் பிற நாடுகளில் ஒரு பகுதியினர் ஏற்கனவே மிகவும் நம்பிக்கைக்குரிய தடுப்பூசிகளை உருவாக்கும் நிறுவனங்களுடன் பெரிய அளவு கொள்வனவு செய்ய முன்பதிவு செய்துள்ளது. ஆனால் சிறிய மற்றும் ஏழை நாடுகள் இது குறித்து பெரிதும் கவலை கொள்ளாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பிற்கான 20வது திருத்தத்தின் ஊடாக உருவாக்கப்பட்டிருக்கும் மட்டுமீறிய உயர் அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி பதவி தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்தப்படாது என்று நம்புவதாக குறிப்பிட்டிருக்கும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தின் கோட்பாடுகள் மேலோங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல் அமைப்பிற்கான 20வது திருத்தத்திற்கு அனுமதி அளித்தது இவ்வாரம் சபாநாயகர் கையெழுத்திட்டதும் உலகிலேயே தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உயர் அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி ஒருவரை இலங்கை கொண்டிருக்கும். இவ்வாறான மட்டற்ற உயர் அதிகாரங்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்தப்படாது என்று நம்புகின்றோம். அத்தோடு ஜனநாயக மற்றும் ஒழுக்கத்தின் கோட்பாடுகள் மேலோங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பிலும் அவர் பதிவொன்றை எழுதியிருக்கின்றார். அதில் கூறியிருப்பதாவது, கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று வறுமையையும் பசியையும் தோற்றுவிட்டிருக்கின்றது. பெற்றோர் வருமானத்தை இழக்கும் போது பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த தொற்று நோயின் விளைவாக மந்தபோசன நிலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே இதற்கு விரைவான மாற்று வழியை கண்டறிய வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தீவிரமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்பெயின் அரசாங்கம் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளது. இதன் கீழ் தேசிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவையும் அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ளது. புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள அவசரகால நிலைமையின் கீழ் பிராந்தியங்களுக்கு இடையிலான பயணங்களை பிராந்திய அதிகாரிகள் தடை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் நேற்று முதல் கனரி தீவுகள் தவிர ஏனைய அனைத்து பிராந்தியங்களும் இரவு 11 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்த வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் அவசர நிலைமை நீடிக்கப்பட வேண்டுமாயின் அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய கட்டுப்பாடுகளை 6 மாதங்கள் வரை நீடிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதியை தாம் கோரப்போவதாக ஸ்பெயின் பிரதமர் பேதுரே சான்சே குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றின் முதல் அலை தாக்கத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் உலகில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் முடக்க நிலையை அமுல்படுத்திய நாடாகவும் பதிவாகியிருந்தது.
ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கடுமையான முடக்க நிலைமையை அமுல்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இரண்டாம் அலை தொற்றின் தாக்கம் காரணமாக ஸ்பெயின் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மிக மோசமான சூழலில் வாழ்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் பெதுரோ சான்சே கடந்த 50 ஆண்டுகளில் மிகவும் பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.